ஹாய் நண்பா, நான் தான் டென் ஒண்டர் கேட். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டியூக் 390 இருக்குது. நம்ம இதை ரைட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம டியூக் 390. எத்தனை பேருக்கு இந்த டியூக் 390 புரியும் சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து பார்த்துடலாம். சீட் ஹைட் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டு காலுமே கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏற்றுது. பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்சிருந்த இதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, சவுண்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு நம்ம வச்சு இது பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. மூவ் பண்ணிப்போம். நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பவர் வந்து பார்த்திங்கன்னா 390 தான். ஓல்டு ஜென்னாக இருக்கட்டும், நியூ ஜென்னாக இருக்கட்டும், பயங்கரமாக தான் இருக்குது. கிராஸ் பண்ணும்போது தான் பயமாக இருக்குது கைஸ். திடீர்னு யாராவது சாடிடுவாங்க சொல்லிட்டு. ஓகே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த பைக் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சரியா, உங்களை இங்கே இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் தான் ஓட்டுறோம். நான் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 360 உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பைக் ஃபுல்லாக பிச்சு எல்லாமே பார்த்துலாம். ஓகேவா, டிஸ்பிளே முதல்ல எல்லாமே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இது வரைக்கும் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 தான் போகிறேன். ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பைக்னால உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் காமிக்கலாம். உங்களுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஓல்டு ஜென்னோட நல்லா தான் இருக்குது ஹேண்ட்லிங். சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு லாங் ட்ராவல் போனீங்களா, நான் ட்ரிப் எதாவது போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா பொசிஷன் நல்லா தான் இருக்குது. சீட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குங்க. உண்மையில் பவர் 390 தான் கைஸ். அதுமாரி ஸ்மூத்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதுமாரி ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு நான் இந்த கட்டர்லாம் போட்டு எடுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அவ்வளோ வைப்ரேஷன் ஒன்றுமே தெரியலை. பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. மிரரும் நல்லா தான் இருக்குது. வியூ சூப்பராக தான் தெரியுது. ஓகேவா, மற்றபடி பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30 ஷோரூம்லேயே சொல்கிறாங்க, 25 கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறதுனா 30 கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25, 20லேருந்து 25 வரை உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் இப்போ இதே மாதிரி இப்போ நான் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ராவாக ஓட்டினீங்கன்னா 18 தான். 18 சிலவங்களுக்கு 15ன்னு சொல்கிறாங்க, தெரில. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் மைலேஜ். மற்றபடி வைப்ரேஷன் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். லைட்டாக ஸ்மூத்தாக ஓட்டுறதுனால வந்து எனக்கு அவ்வளோ தெரில. அதுமாதிரி கிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு இதிலலாம் கொஞ்சம் லேக் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பரவாயில்ல, வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வண்டி, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். ஓகே, இதில் என் தம்பிகிட்ட கேட்போம். பில்லியன் இருக்கான், எப்படி பொசிஷன் இருக்குன்னு கேட்டுருக்கேன். என் தம்பி பின்னாடி பில்லியனாக இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன் சீட் எப்படா இருக்குது பின்னாடி இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் அவன் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறான். என் ஓல்டு ஜென் கூட நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஜென்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, ரொம்ப கட்டியாக இருக்குது, இப்போவுமே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போது கொஞ்சம் லாங் ரைடெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவனுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும், பேக்கில் பெயின் வரும். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக தெரில. உண்மையாக சொல்ல போனால் சீட் வந்து எனக்கு லாங் ட்ரைவ் நல்லாயிருக்கும். ஏதோ குண்டுக்குள்ளே உள்ளே உட்காந்துருந்து ஓட்ட கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. பொசிஷனும் ஓகே தான், அவங்களுக்கு ரிலாக்ஸாக வந்து ஓட்டலாம். நம்ம ரைஸ் பொசிஷன்லாம் இல்லை, சும்மா ரிலாக்ஸாக இருந்து ஓட்டலாம். ஆனால் வேறு என்ன வைப்ரேஷன் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு ஏன் இப்படி இந்த பைக்லையா இல்லை தெரில, எனக்கு சத்தியமாக தெரில, வைப்ரேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோஸ்டரில் வந்து இந்த பேடிங் நான் எனக்கு 2 முட்டு இதாகும் தெரியுமா, டேங்கில் பேடில் இதாகல, அந்தெல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து ஓல்டு ஜென் தான் வச்சுருக்கேன். எனக்கு சத்தியம் சொல்கிறேன் வைப்ரேஷன் இல்லை, ஹேண்டில் வைப்ரேஷன் இருக்கும். ஓகேவா, ஆனால் அது நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு 3ஆம் கியரில் 4ஆம் கியரில் வைப்ரேஷன் போயிடும். ஆனால் அதே எனக்கு தெரில ஒழுங்காக வந்து வைப்ரேஷன் இருக்கான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இதில் போய் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் வந்து டேங்க் இருக்குது தெரியுமா, அது நான் சேர்ந்துருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. வண்டி பவர் நல்லா இருக்குது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா சீட்டு நல்லா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் பேக்கில் இருந்து பார்க்கல, அதனால் என்ன சொல்ல முடியாது. அதேமாரி நமக்கு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முடிவு பண்ண முடியாது கைஸ். இந்த பைக் எவ்வளோ டாப் அண்ட் பிடிக்குது அப்படின்னு பவர் கேட்டிங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. உண்மையிலே சொல்லி ஓல்டு ஜென்னுக்கும் இதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைபாஸோ ஹைவேலையோ தான் எனக்கு பவர் தெரியும், ஓட்டி பார்த்தா தான் தெரியும். சரியா,
அது நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. மற்றபடி இந்த பைக் பார்த்தீங்கன்னா லுக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கல, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். லுக்கு பிடிக்கல. அதுமாதிரி ரேட்டுக்கு ஏற்ற பைக் இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா 4 lakhs கிட்ட வருது. எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. இது ரிமோட் கண்ட்ரோல் இது வச்ச மாதிரி இருக்குது. உண்மையிலே இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓட்டுக்கு ரைட் பண்ண நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஷோ காப்லாம் அதே பவர் 390 தான், நான் வந்து குறை சொல்ல. ஆனால் பிரேக்கிங் 390 உங்களுக்கு சொல்லணும்னா சூப்பர். கியர் ஷிஃப்டிங்கும் சூப்பராக இருக்குது, பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியல. இந்த இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து இந்த பைக் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேடிஎம் மேலே க்ரேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். மற்றபடி இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனால் மைலேஜ் வேணும். அதை 18 வச்சுட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 கிலோமீட்டருக்கு நீங்கள் எவ்வளோ 4000-6000 பெட்ரோல் போட வேண்டியது வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து சீட் ஹைட் நல்லா இருக்குது, எனக்கு கரெக்டாக காலத்துது, நான் கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. பவர் ஓல்டு எனக்கு ஜென் அதே மாதிரி தான் இருக்குது, ஜென் 2 மாதிரி தான் இருக்குது. ஓகே தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஜென் எடுக்கலாமா, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் இப்போ சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு சொல்லிட்டு, ஓகேவா. இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.